Eninia Sagakle, இது என்னோட புது ப்ராஜெக்ட் Kawasaki KB100 RTC rebuilt. இதில் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சாப்டர் 5 ரிமூவிங் தி ஆக்சசரிஸ். அதில் இன்றைக்கி பார்ட் 3 நம்பர் பிளேட் அப்புறம் இண்டிகேட்டர் ப்ராக்கெட் அசம்பிளி எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 10mm ஸ்பேனரை வச்சு இருக்கிற நட் அண்ட் போல்ட் ரெண்டு தானே இருக்குது, இது ரெண்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இண்டிகேட்டர் ப்ராக்கெட் அசம்பிளி, இதுக்கும் சேம் 10mm ஸ்பேனர் வச்சு கலத்திக்கோங்க. இதில் அடிஷ்னலாக ஒரு ரிஃப்ளெக்டர் அப்புறம் 2 இண்டிகேட்டர் இருக்கும். இதுவும் சேம் சுசுகி மேக்ஸ் 100R மாதிரியே தான் இருக்குது அசம்பிளி. அப்புறம் இதை கலத்தி முடித்ததுக்கப்புறமா ஒயரிங் சிஸ்டம் போய்க்கோங்க. ஒயரிங் சிஸ்டமில் 4 கனெக்ஷன் இருக்கும். இதில் வந்து 2 லெஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது, 2 ரைட் இண்டிகேட்டர் இருக்குது. இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் இந்த ப்ராக்கெட் அசம்பிளியை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக க்ரோம் பிளேட்டட். ஆனால் இப்போது இதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.